திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை செலவு செய்த பண விவரம். திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களும் சமமான பணத்தொகையை செலவு செய்தார். புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களும் திங்கள் செலவு செய்த பணத்தொகையை 2 மடங்கை செலவு செய்தார். வெள்ளிக்கிழமை அன்று புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களும் செலவு செய்த பணத்தொகையில் அரைவாசியை செலவு செய்தார். அவன் திங்கட்கிழமை செலவு செய்தது ரூபாய் 30. ஆகிய 5 தினங்களாக செலவு செய்த மொத்த தொகை யாது? கமலன் ஒரு வாரத்துல திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இது 5 நாட்களும் பணங்களை செலவழிக்கிறானா. நாங்க இப்ப கடைசி தடவை பார்த்தோம்னா அவன் திங்கட்கிழமை செலவு செய்தது ரூபாய் 30. அப்ப எங்களுக்கு தெரியும் திங்கள் வந்து ரூபாய் 30 அவன் செலவழிச்சிருப்பான். அடுத்து இந்த முறாதகவல் சொல்லிருக்கு திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களும் சமனான பணத்தொகையை செலவு செய்தார். அப்ப செவ்வாய் 30 ரூபாய் தான் செலவு செய்திருப்பார். புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களில் திங்கள் செலவு செய்த பணத்தொகையின் 2 மடங்கை செலவு செய்தார். அப்படின்னா புதனும் வியாழனும் சமனா இல்லையான்னு சொல்லலாம். அப்படின்னா திங்களை விட 2 மடங்கா இருக்கு. அப்படின்னா இந்த 10 சேர்த்தா 60. அடுத்தது சொல்லியிருக்கு வெள்ளிக்கிழமை அன்று புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் செலவு செய்த பணத்தொகை அரைவாசியை செலவு செய்தார். அப்படின்னா இதுல புதனும் வியாழனும் 60 ரூபாய் செலவு செய்திருக்கான். அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து இதுல அரைவாசின்னா 30 ரூபாய் செலவு செய்திருப்பார். அப்படின்னா நாங்க எங்களுக்கு என்ன கல்வி கேட்டுக்கிட்டா 5 தினங்களாக செலவு செய்த மொத்த தொகை யாருன்னு தான் கேட்டுக்க. அப்ப நாங்க இவ்வளவு கூட்டணும். கூட்டினவங்களுக்கு 150 ரூபாய் வருது. அப்படின்னா 150 ரூபாய். நன்றி.